Hi friends, welcome to Vaalai kitchen. இன்னைக்கு நம்ம வாழை கிச்சனில் சிக்கன் மஞ்சூரியன் நம்ம வீட்டிலே எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் 1/2 kg எலும்பில்லாத சிக்கன் வாங்கிட்டு அதை மஞ்சள் தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சிருக்கேன். அது கூட நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் மைதா மாவு பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, 3 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கிறேன். இது எதுக்காகனா நல்லா பைண்டிங் இருக்கும். நீங்கள் மைதா மாவு உங்களுக்கு வேணாம் அப்படின்னா கார்ன்ஃப்ளவர் மாவே நீங்கள் ஒரு 4 to 5 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு தேவையான ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட ஒரு முட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு முட்டை நம்ம உடைச்சி ஊற்றிடலாம். அதில் முட்டை உடைச்சிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. இதை நான் ஒரு 15 மினிட்ஸ் ஊற வைக்க போகிறேன். 15 மினிட்ஸ் ஆயாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா ஊறியாச்சு. இதை நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். சிக்கன் பொரிச்சு வச்சுக்கிறதுக்காக கடாயில் நான் ஆயில் காய வச்சுட்டேன். ஆயில் நல்லா சூடாயாச்சு. இப்போ ஒவ்வொரு பீஸாக நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவு நல்லா சிக்கன் பொரிச்சு எடுக்கிறோம், அதில் எந்த அளவு ஆயில் தேவையோ அந்த அளவு நீங்கள் போட்டுக்கிறோங்க. எல்லா பீசஸையும் நம்ம ஆட் பண்ணி பொரிச்சு எடுத்துடலாம். எல்லா பீஸும் நான் ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் மீடியம் ஃப்ளேமுக்கும் ஹை ஃப்ளேமுக்கு இடையில வச்சு நல்லா பொரிச்சு எடுத்துக்கிறோங்க. சிக்கன் பொரிச்சாச்சு. நம்ம இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு எடுத்து வச்சிடலாம். சிக்கன் மஞ்சூரியனுக்கு சிக்கன் நம்ம நல்லா பொரிச்சு எடுத்து வச்சிட்டோம். அடுத்து மஞ்சூரியன் நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வேறு ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் சூடான உடனே நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஆயில் ஹீட் ஆகியாச்சு. இப்போ ஒரு துண்டு இஞ்சி எடுத்து பொடியை கட் பண்ணி வச்சுருந்தேன். ஒரு துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கிறேன். 4 பல் பூண்டு எடுத்து பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் போட்டுட்டு நம்ம கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் பொன்னிறமாகிற வரைக்கும் கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா நான் ஒரு பெரிய சைஸ் குடமிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் பெரிய சைஸாக தான் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா பொடிசாக கட் பண்ணிக்கலாம். இப்படி கட் பண்ணால் எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ குடமிளகாய் போட்டுட்டு நம்ம கொஞ்சம் கிண்டி விட்டுடலாம். மிளகாய் போட்டதுக்கப்புறமா குடமிளகாய் சேர்த்ததுக்கப்புறமா அதுவும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். பச்சை வாசனை போகிற வரைக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம இஞ்சியும் பூண்டும் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருந்தால இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். நல்லா இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம சாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த இதுக்கு தேவையான உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா சாஸ்லேயே கொஞ்சம் எல்லாத்துலேயுமே சால்ட்டே இருக்கும். அதனால் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட்டை பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் வதங்கியாச்சு. இந்த டைமில் நான் 2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் எடுத்து வச்சுருந்தேன். சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ். உங்களுக்கு சோயா சாஸ் இன்னும் ஆட் பண்ணால் ஒரு 3/4 ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் திக்காக இருந்தது, சோயா சாஸோட கன்சிஸ்டன்சி திக்காக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணாவே போதும். அதில் சாஸ் எல்லாம் சேர்த்துட்டு நமக்கு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் லைட்டாக கிளறி விட்டுடலாம். நல்லா நம்ம ஆனியன் எல்லாமே சாஸ் எல்லாம் நல்லா மசாலா கூட நல்லா கலந்தாச்சு. ஆனியன்
நல்லா சாஸ் வந்து எல்லா ஆனியன் கூடயும் குடமிளகா கூடயும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம வந்து சிக்கன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃப்ரையாக வந்து சிக்கன் மஞ்சூரியன் வேணும்னா உடனே சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் உங்களுக்கு ஜூஸியாக வாட்டரியாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து நல்லா வந்து கலக்கிட்டு, கட்டி இல்லாமல் கலக்கிட்டு, அதை வந்து இது மசாலா கூட ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1 minute to 2 minutes வந்து நல்லா கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சிக்கன் வந்து ஆட் பண்ணலாம். எனக்கு வந்து சிக்கன் மஞ்சூரியன் ட்ரையாக தான் நான் வந்து செய்ய போகிறேன். அதனால் வந்து நான் இப்படியே வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம சிக்கன் வந்து பொரிச்சு வச்ச சிக்கன் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து நம்ம வந்து கிளறி விட்டுக்கலாம். சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் சிக்கன் மஞ்சூரியன் நம்ம வீட்டிலே இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா எக் ஃப்ரை ரைஸ், எல்லா ஃப்ரை ரைஸுக்கும் சரியான காம்பினேஷனாக இருக்கும். நீங்கள் நார்மலாகவே வந்து ஒரு ஈவினிங் ஸ்டார்டர் மாதிரியும் இது வந்து சாப்பிட்லாம். இல்லை நீங்கள் ரைஸுக்கும் வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். நான் பராத்தா எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நீங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இது கூட நீங்கள் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன், அதாவது வெங்காயத்தாள் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வெங்காயத்தாள் இல்லாதனால நான் மல்லித்தலை தான் இது கூட வந்து ஆட் பண்ண போகிறேன். கொஞ்சம் மல்லித்தலை எடுத்து நீங்கள் க்ரஷ் பண்ணிவிட்டு கையிலே வந்து க்ரஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். சூப்பராக நமக்கு வந்து சிக்கன் மஞ்சூரியன் ரெடி. நம்ம செஞ்ச சிக்கன் மஞ்சூரியனை வந்து டேஸ்ட் பண்ணுறதுக்காக இன்றைக்கி நம்ம வாழை கிச்சனுக்கு ஒரு க்யூட்டான ரொம்ப ஸ்வீட்டான சீஃப் கெஸ்ட் வந்திருக்காங்க. அவங்க தான் வந்து இதை வந்து டேஸ்ட் பண்ண போகிறாங்க. வாங்க அவங்க டேஸ்ட் பண்ணுறதை நம்ம வந்து பார்த்துடலாம். சஷ்டி பாப்பு இவங்க தான் நம்மளோட சீஃப் கெஸ்ட்டு. இப்போ தான் அவங்க ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. எப்படி இருக்கு சொல்லுங்க. எம்மியா? ஹாய் சொல்லிடுங்க. இங்க பார்த்து சொல்லுங்க, வீடியோ பார்த்து சொல்லுங்க. எல்லாருக்கும் ஹாய் சொல்லுங்க. ஹாய். நல்லா இருக்கா? முடிச்சாச்சா? ஓகே, தேங்க்ஸ். டேஸ்ட் பண்ணி சூப்பராக எம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க நம்மளோட சிக்கன் மஞ்சூரியனை. நாளைக்கு எனக்கு சிக்கன் மஞ்சூரியனுக்கு வந்து எக் ரைஸ் வந்து பண்ணியிருக்கேன். எக் ரைஸ் கூட இது நல்ல சூப்பரான காம்பினேஷன். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் மனம் இனிய சுவைக்கு உங்கள் வாழை கிச்சன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.